கங்காதரன் சார். வாங்க வாங்க. மாமியார் தேவை ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சார் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார். என்ன 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 என்னன்னு கேக்குறேன். ஏண்டா மூத்தவங்க நாங்க இருக்கிறோம், அதுக்குள்ள நீ அவசரப்படுறியா? பிச்சு போடுவான் பிச்சு. நீலோ. ஹலோ பிரதர்ஸ், இருங்க. கருக்குட்டி நான் இங்க ஒரு தர்க்கல்ல, நாங்களும் சொல்லுவோம். சரி, இப்ப சொல்லலாம். அப்ப எல்லாருமே சேர்ந்தே சொல்லுவோம். என்னங்கடா இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான் இருக்கேன்ல, நியாயமா பார்க்க போனா இது எனக்கு தலை தீபாவளி. ஆமா, நீங்க தான் என்ன வாழ்த்தணும். அதனால எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க தான் வாழ்த்தணும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்போம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளி வாழ்த்து சொல்லுவோமா? இருப்பா, நான் 1 2 3 சொல்லுவேன்ல. ரெடி? 1 2 3. கங்காதர வீடுன்னாங்க, இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்களோ? யார கேட்கலாம்? அங்க ஒருத்தர் சாப்பிட்டா வரான், அவனை கேட்போம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன இங்க கங்காதரன் வீடு? என்னையா நீ கங்காதரன் வீடு பிறந்த குழந்தை கிட்ட கேட்டா கூட சொல்ல. ஏண்டா, பிறந்த குழந்தை ஆண் ஆரம்பிச்சு அம்மான் முடிக்க 2 வருஷம் ஆகும். கங்காதரன் வீடு இங்கதான் இருக்குன்னு எப்படி சொல்லும்? வாயில ஸ்டோக் வந்துடாது குழந்தைக்கு. அப்ப நீயே கண்டுபிடிச்சிக்க. போயா போயாவ போடா. ஓகே பிரதர். பவானி அத்தைக்கு அப்புறம் இந்த வீட்டுல அதிகாரபூர்வமா காலடி எடுத்து வச்சவன் நான் தான். நான் தான் விளக்க கொளுத்துவேன். கொளுத்துவீங்க. நான் உங்களை கொளுத்துவேன். இந்த வீட்டுக்கு 2வதா வந்தாலும் நான் தான் ரிச்சா வந்தவன், அதனால நான் தான் முதல்ல கொளுத்துவேன். இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் நான் லேட்டா வந்தாலும் நான் தான் லேட்டஸ்டா வந்தேன், அதனால நான் தான் கொளுத்துவேன். இங்க பாருங்க, நீங்க 3 பேருமே இந்த வீட்டோட மருமகளுங்க. நான் தான் இந்த வீட்டோட மாமியார், அதனால நான் தான். நீ இவளுங்களுக்கு மாமியாரா வந்திருக்க, நான் உனக்கே மாமியாரா வந்திருக்கேன். நான் தான் கொளுத்துவேன். அதெல்லாம் முடியாது. குத்து விளக்கு ஏத்துற இடத்துல கொழாடி சண்டை மாதிரி போட்டுக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம்? இங்க பாருங்க, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. நான் சொல்றது முதல்ல கேளுங்க. சரி. இல்ல அவங்க போய் சொல்லுவாங்க. இல்ல நான் உண்மையா சொல்றேன். இங்க பாருங்க, எதுக்கு மத்தவங்க சொல்றத கேக்குறீங்க? நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க, இந்த குத்து விளக்க நான் தான் ஏத்தணும். இருமா ஒரு நிமிஷம். இத பாருங்கம்மா, இதுக்கு மேல போட்டு இருக்காதீங்க. ஆளுக்கு இப்படி இருக்கிற பாடியா இது? அந்த கண்டிஷன்ல இருக்கேன் நானு. இத பாருங்க, நீங்க 5 பேரும் இந்த விளக்க கொளுத்தலாம். எப்படி? எல்லார் கையிலும் தீப்பெட்டி இருக்குன்றதுனால சொல்றீங்களா? இந்த ஃபேமிலி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கே. அது இல்லம்மா, இதுல 5 திரி இருக்குல்ல, 5 பேரும் கொளுத்தலாம். ஆமா நோமா. ஒரு குடும்பங்கிறது தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும். என்ன இப்ப 1 2 3 கொளுத்தணும். ஓகே, பக்கத்துல வாங்க. 1 பண்ணாட பக்கி. இப்ப சொன்ன நான் 3ன்னு ஏன் அவசரப்படுறேன்? நல்லா மூஞ்ச பாரு, வேக வச்ச முட்டை மாதிரி. சரி வாங்க. 1 2 3. விளக்கு அங்கம்மா. நல்ல வேலை வாய மூடியாச்சு. எப்படிதான் மெயின்டைன் பண்றதுன்னு தெரியலையே. போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் பிகு பண்றீங்க. பேசாம வச்சுங்க. வச்சுக்க மாட்டேன். சித்தப்பா, நாங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், ஒழுங்கா வச்சுக்கோங்க. வச்சுக்க மாட்டேன்டா. சித்தப்பா, வயசான காலத்துல இந்த மாதிரி தொல்லை பண்ணாதீங்க. வச்சுங்க சித்தப்பா. வச்சுக்க மாட்டேன். சித்தப்பா, நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல, வச்சுக்குங்க. வச்சுக்க மாட்டேன். அப்ப விடுங்க. வேணா பக்கத்து வீட்டு வேலைக்காரி வச்சுக்கிறீங்களா? வச்சுக்க மாட்டேன். என்ன சொன்ன? இந்த எண்ணெய சொன்னேன். இந்தாங்க எண்ணெய். தலையில ஒழுங்கா எண்ணெய் வச்சுக்குங்க. நான் கேட்டது வராம வச்சுக்க மாட்டேன். சித்தப்பா, நான் நேரடியாவே கேக்குறேன். உங்க தலைக்கு என்ன வைக்கிறதுக்கு நயன்தாரா வரணுங்கிறீங்களா? வேதாந்தம், எனக்கு வெறும் தீபாவளி இல்ல, தலை தீபாவளி. பண்ணனதுக்கு பேர் காதல், நடந்ததுக்கு பேர் கல்யாணம்னு இன்னொரு தடவை சொன்னீங்க, அப்புறம் இது கொலை தீபாவளி ஆயிட்டு சொல்லிவிட்டான். யாரு என்ன சொன்னாலும் சரிடா, மோதிரமும் செயினும் வந்தா தான் தலைக்கு என்ன வச்சுக்குவேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. நீங்க என்ன மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வந்தா பண்றதுக்கு? இது உங்க மகன் வீடு. தத்துவம் சொல்ற வயசுல தங்கத்துக்கு இப்படி பேயா அலையறீங்களே. என்ன பிரச்சனைங்க?
என்னதான் சார் பிரச்சனை? என்னதாங்க பிரச்சனை? என்னதாங்க பிரச்சனை? நம்ம இந்த விளையாட்டுக்கு போக வேண்டாம். சரி. இந்த சித்தப்பா தெரியுமே, இருக்காரு. செங்கல்பட்டு சித்தப்பா காலம் போன வயசுல காதலிச்சு இந்த சித்திய கல்யாணம் பண்ணவரு என்னவா இப்ப அனிமன் போனமா இவருக்கு? ஆள பாரு. இவரோட அனிமூன் போறதுக்கு பதிலா சித்தி தனிமூனே போலாம். வேற என்ன மறு கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க? ஆமா, என்னமோ மறு வீட்டுக்கு வந்த மாதிரி தங்கம் கொடுத்தா தான் தலையில எண்ணெய் வச்சுக்குவேன்னு அடம் பிடிக்கிறாரு. இந்த அறவை கட்டுத்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு சார். ஓ சரிங்க ஐயா. இத பாருங்க, ஒரு மனுஷனுக்கு எண்ணெய் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ம். அதுவும் உங்க பாடி கண்டிஷனுக்கு எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய வச்சிக்கலனா என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நான் சொல்லுவேன். அடடடட. அதை ஏத்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கான்னு தான் தெரியல. ஒரு எண்ணெய்ன்றது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னா அது என்னன்னா சித்தப்பா. என்ன பாச்சு தலை தொங்கினத பார்த்தாலே பயமா இருக்க? யோ நீனே எண்ணெய பாத்துட்டு இருக்க? என்ன வேணும்னு சொல்லி உன் நெஞ்சில சாஞ்சிட்டு இருக்காரு. இதான் சாக்கு நான் தலையில எண்ணெய் வச்சு பாடி எடுத்துட்டு வாங்க. சித்தப்பா கூட்டு வாங்க. ஆமா நீ ஆஹா கேட்டு போடுறாங்களே. என்ன எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும்போது கேட்கணும், 2 எபிசோட் கழிச்சு கேப்பீங்களா? பரவாயில்ல சொல்றேன். எங்க டெக்ஸ்டைல்ஸ்ல நீங்க துணி எடுத்ததுனால, எங்களுடைய சிறந்த வாடிக்கையாளர்ன்றதுனால உங்கள சிறந்த தம்பதியை தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு எங்க செலவுலயே உங்களை அனுப்ப போறோம். அது இல்லாம 10 லட்சம் ரூபாய் பரிசு. 10 லட்சம் பரிசா? நாங்க தான் சிறந்த தம்பதி. நல்ல ஜோடி, உயரம் குள்ளம், நல்ல ஜோடி. யோ நெஞ்சில கை வச்சு சொல்லு, நீங்க 2 பேரும் சிறந்த தம்பதி. எங்க கை வச்சாலும் நாங்க நல்ல ஜோடி. ஓவரா பேசுற நீ. நீ இதெல்லாம் பண்ணனும்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். என்ன? முதல்ல உட்காரு. சரி. மாத்தி யோசி. பரபரப்பா போக போற இந்த ரவுண்டுக்கு பேரு மாத்தி யோசி. இந்த மாமியார் தேவை சீரியல்ல நடிக்கிற கேரக்டருங்க என்னென்னமோ யோசனை பண்ணாங்க. ஆனா இப்ப நமக்காக மாத்தி யோசிக்க போறாங்க. அந்த வகையில முதல்ல வந்து யோசிக்க போறவங்க யார் தெரியுமா? சித்தப்பா, சித்தி, வேதாந்தம். ஆஹா, சொல்லும் போதே சிரிப்பு பறக்குதே. அதுக்கு முன்னால அவங்க நடிச்ச பழைய காட்சியை பாப்போமா? போடுப்பா. இதோ போடுறேன். வெரி குட். என்ன வேதாளம்? வாங்க முருங்க மரம். இந்த வாங்க நாராயணி அம்மா. வெறும் வாயில கட்டளை மெல்றது போதாதா? அவங்களையும் சேர்த்து மெல்லணுமா? சீனா பாத்துட்டீங்கல்ல, நம்ம வேதாந்தமும் சித்தியும் எலியும் பூனையுமா புலியும் மானுமா இருந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் மாத்தி யோசிக்க போறாங்க. பாக்கலாமா? ஏய் சீன் இந்த பக்கம். சாரி பா. தம்பி தம்பி வேதாந்தம், இவ தம்பின்னு கூப்பிட்டது ஒன்னத்தாப்பா பாசத்தோட கூப்பிடுறா. என்னையா? ஆமா ஆமா தம்பி. ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. நீயும் எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் காட்சி இல்லாம வாழ்வ? உனக்கும் ஒரு கல்யாண காட்சி நடக்க வேண்டாமா? அப்படியா? எனக்கு யாரு சித்தி பொண்ணு தருவா? மங்கா நிக்கிற இவருக்கு எங்க இருக்கிற நான் கிடைச்ச மாதிரி இந்த வீட்ல கிங்கா இருக்கிற உனக்கு பொண்ணா கிடைக்காது. கிடைக்குமா? அமலாபால் ஓகேவா? வேணா 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 வேணா. அவ பேரு என்ன? நஸ்ரியா. நஸ்ரியா நஸ்ரியாவை கேப்போமா? என்ன சித்தி என்ன நக்கல் பண்றீங்க போல் இருக்கு? பின்ன என்ன, நான் தான் கல்யாண காட்சி வேணுமான்னு கூறுகட்டத்தனமா கேட்டா வேண்டவே வேண்டான்னு பதவி இருக்க வேண்டாம். அதானே வெக்கம் கட்டவனே. யாரு பொண்ணு தருவான்னு ஏக்கமா கேக்குறான். சித்தப்பாவுக்கு கிடைச்ச சிறப்பும் அதிர்ஷ்டமும் வேற யாருக்காவது கிடைச்சிருமாடா? என்னையே உசுப்பேத்துறீங்களா நீங்க? இருங்க இருங்க, நாளைக்கு காலையில உங்களுக்கு கொடுக்கிற பால்ல பால் தாயில கலந்துடுறேன். நீ கொடுக்கிற பால் தாய் எல்லாம் உண்மை. நாளைக்கு உனக்கு பால் தாண்டா. அடுத்தது நீலவேணி கிரிஜா. பாருங்க. இங்க பார், இப்ப சொல்றேன், ஏன் கூட்டணியில இருந்து இப்ப உன்னை நான் வெளியில அனுப்புறேன். என்னடி கூட்டணி பத்தி நீ பேசுற? இங்க பாருங்க, தேவையில்லாம மூக்க நுழைச்சீங்கன்னா மரியாதை கெட்டுரும். ஓ மரியாதை தான் நாரி போய் கிடக்குதே. பாப்பா பாத்தீங்களா? இப்போ இவங்க 2 பேரையும் மாத்தி யோசிப்போமா? கிரிஜா இந்தா. என்னக்கா, ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன்ல. இதுக்காக மாடி ஏறி வரணுமா? நான் என்ன மலையா ஏறினேன்? மாடி தானே ஏறினேன். என் தங்கச்சி எதுக்காகவும் இறங்கி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவேன் அக்கா. அக்கா, தங்கச்சி என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமாக்கா? கிறுக்கி, பாசத்துக்கு ஏதடி கணக்கு வழக்கு? அந்த ஹனுமாரோட நெஞ்ச கிழிச்சா
ராமர் தெரியற மாதிரி இந்த அக்காவோட நெஞ்ச கிழிச்சா நீ தாண்டி தெரிவ. இந்தாடா உனக்காக செஞ்சு கொண்டு வந்த பாயசம். அக்கா, இப்ப நீங்க பாய்சன் கொடுத்தா கூட குடிப்பேன்றப்போ இந்த பாயசத்தை கொடுத்தா நான் குடிக்க மாட்டேனா? குடுங்க அக்கா. கர்மம் கர்மம், பாயசத்துல யாராவது உப்பு போடுவாங்களா? தண்ட கர்மாந்திர மாதிரி படிப்புதான் இல்ல, பார்வை கூடவா இல்ல. வெள்ளையா இருந்தா உப்புக்கும் சர்க்கரைக்கும் கூடமா வித்தியாசம் தெரியாது? இங்க பாரு, என் படிப்பை பத்தி சொல்ற வேலை வச்சுக்காத, கொடல உருவி விடுவேன். நீ என் குடல உருவத்துக்குள்ள நான் உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். சாகு. என்னையா கொல்லுவேன்னு சொன்ன? என் குடலையா உருவுவேன்னு சொன்ன? அம்மா பா, போற கூட நிறுத்திடலாம் போல இருக்கு. இதுங்க அக்கா போற நிறுத்த முடியலையே. நான் சண்டை போடுதுங்க. சே சே சே. நாம அடுத்தபடியா துர்காவையும் அவங்க மருமக மீனாவையும் பார்க்க போறோம். ஓகே. இந்த வீட்டோட குலவிளக்கு நீ. அழாதம்மா. இப்ப இவங்கள மாத்தி யோசிப்போமா? ஏய் நில்லுடி, எங்க போற? நான் எங்க போன உனக்கு என்ன? நான் இந்த வீட்டோட மாமியார். அதுக்காக கேள்வி கேப்பியா? இங்க பார், உன் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் மத்த 2 மாங்கா கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வச்ச என்னடி பண்ணுவ? மானம் கெட்டுரும். நீ யாரு என்னன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் தெருவுல நிப்ப. நீ என் சொந்த அத்தை, சொத்த சுருட்டதான் நீ இங்க வந்து நான் மட்டும் சொன்ன, அந்த கங்காதர உன்னை தூக்கி போட்டு மிதிப்பான், தெரியும்ல? என்ன சொல்லட்டுமா? சொன்னா கம்பி என்னவ. அப்படியா? நீ கொலைக்கார மகன்னு நான் சொன்னா உன் புருஷ மட்டும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவானா? சொல்லுடி, உன் அம்மா உன்னை நல்ல விதமா பெக்கல, உன் அப்பா ஒரு கொலைக்காரன்னு நான் சொல்லவா? என்ன பாக்குற? மாத்தி யோசிச்சதுல மண்டை காஞ்சி போச்சே. செம ஹாட்டா இருக்கே. என்னமா சண்டை போடுறாங்க? ஏங்க, இதெல்லாம் கதையில நிஜமாவே வரப்போகுதுங்க. இப்ப நீங்க பார்த்தது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை சீக்கிரமாவே பார்க்க போறீங்க. சரி, அடுத்தது நம்ம விவகாரத்தை பாப்போமா? அதாங்க ஆம்பளைங்க விவகாரத்தை பாப்போமான்னு. கம்பவுண்டரே, என்ன எடிட்டரே போடுப்பா. சொத்தை பிரிச்சு கொண்டு வரலனா ஏன் 2 குழந்தைங்களும் கொண்டுட்டு நீலவேணி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறாப்பா. இந்த மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் உங்க 3 பேரையும் இந்த நெஞ்சில தான் சுமந்துகிட்டு இருக்க. இப்போ மாத்தி யோசிப்போமா? என்னப்பா 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, சொத்துல பங்கு வேணுமா? ஆமாப்பா, எங்க பங்க பிரிச்சு கொடுத்துட்டா நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். போயிட்டே இருங்க. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால சொத்தை பிரிச்சு கொடுங்க. கொடுத்துடுறேன். ஆமாப்பா, எத்தனை நாள் தான் நானும் நல்லவனா இருக்கிறது? இப்ப நானும் இவங்க கூட சேர்ந்துட்டேன். எனக்கும் பெருசா லம்பா ஏதாவது கொடுங்க. கொடுத்துடுறேன். லம்பா பெருசா. ஆனா பாத்தீங்களா, நான் வந்து ராசி லம்பா கிடைக்க போகுது. இனிமே ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். தபாரா, பட்டு வஸ்திரம் போட்டு பத்திரம் வருது. தெய்வமே, என் மகன்களை போதும் போதும்னு சொல்ல வைங்க. அண்ணே, என்னால சந்தோஷம் தாங்க முடியல. அந்த தீபக்கு மட்டும் 4 சாத்து சாத்துங்க. சொத்து போதுமா? அப்பன சொத்தா நினைக்காம அப்பா சேர்த்த சொத்து உங்களுக்கு எல்லாம் பெருசா போச்சா? முட்டாள். இன்னொரு வாட்டி சொத்துன்னு கேட்டீங்க
கொன்னுடுவேன். எதா இருந்தாலும் ஐயா. டேய், அடிக்க மாட்டேன், பயப்படாதீங்க. இனிமே யாராவது ஏடா கூடமா பேசுனீங்க ஏன் சார்புல வேதாந்தம் நான் பாத்துக்கிறேன் ஐயா. சொத்தை கேட்டவன்னா உடனே செக்ல அப்படியே கையெழுத்த போட்டுருவாருன்னு பாத்தீங்களா? என்ன வேதாந்தம் இப்படி எங்க ஐயா பண்ணிட்ட? எப்பவுமே சவுக்குல தான் சைன் பண்ணுவாரு. ஏய், பாப்பா பாத்தீங்களாங்க, மாத்தி யோசிச்சதுக்கு பத்திக்கிட்டு எரியுது. முதல்ல நாம யோசிக்கிறத கட் பண்ணுவோம். நம்மோட அடுத்த ரவுண்டு சவால் ரவுண்டு. ஓகே, ஃபாலோ மீ. ம். ஏய், 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 ஏய். டோர் லாக். ஆம். ஆமா, என்ன எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க, நம்ம தனி மரமா இருக்கோம்னு ஃபீல் பண்றியா? கவலையே படாத. வர்ற பொங்கலுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி உன் லைஃப பிரைட் ஆக்கிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் என்னமோ இவங்களை எல்லாம் பார்த்து ஃபீல் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டு ஜனங்களை எல்லாம் பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. என் வாழ்க்கைய பிரைட் பண்றேன்னு சொல்லி பீஸ் கட்டைய புடிங்கி விட்டுறாதீங்க. ஏய், நீ எதுக்குடா வந்த? கம்பேர் பண்ண தான வந்த? போ, போய் அந்த வேலையை பாரு. ஏன் கல்யாணம்னா பதற? அது சரி, டெய்லி இதுங்களோட குப்பை கொட்டுறான்ல. எது குப்பை கொட்டுறனா? எக்ஸ்கியூஸ் மீ. இது சிம்பிளான ரவுண்டு. சொல்ல போனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவுண்ட். அப்படின்னா நாங்க தான் குடும்பத்துல மூத்தவங்க, நாங்க தான் களத்துல முதல்ல இறங்குவோம். அதெல்லாம் கிடையாதுண்ணே, இந்த விஷயத்துல நாங்க தான் ஃபர்ஸ்ட். ஏய், நான் தானா மூத்துவேன், நான் தானா இறங்குவேன். சான்ஸே இல்லண்ணே, இந்த தடவை வயசுல சின்ன நான் தான் இறங்குவேன். அண்ணா இருங்கண்ணே. அப்படி பார்த்தா எல்லாத்தோட சின்ன பையன் நான் தான், கடைக்குட்டி. நான் தான் முதல்ல போவேன். என்ன மேரா? டேய், நீங்க எக்கனால போங்க. சீனி தம்பதி நாங்க தான் முதல்ல களத்துல இறங்குவோம். என்ன சித்தப்பா சின்ன பிள்ளைத்தனமா விடுங்க. நான் வர்றதா இல்லப்பா, ரொம்ப சிம்பிளான போட்டின்னு சொல்லிட்டாரு. நான் நல்ல எனர்ஜியா இருக்கேன், பூந்து விளையாட்டுல மாட்டேன். அவன் கிடக்குறான் பொடி பசங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லு. என்ன ஏறாருங்க பாக்குற? வயசானாலும் சிங்கம்டா. சிங்கம் பின் வாங்காது. கமான் சொல்லு. எந்த பொண்ணை கேட்டாலும் நான் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கேன், என் புருஷன் என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு அப்படின்னு. நான் இன்னைக்கு அதை பார்த்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? சிம்பிள் விஷயம் சித்தப்பு. நீங்க போய் உட்காருங்க, சப்பளங்கால் போட்டுக்கிட்டு. உட்காந்துட்டேன். 2 கை நீட்டுங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கையை கீழே வைங்க. சரி, கைய வச்சாச்சு. ஏதாவது சொல்லு, சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இருங்க, அவசரப்படாதீங்க. சித்தி இப்படி வாங்க. நீங்க மெதுவா நடந்து வந்து சித்தப்பா கை மேல ஏறி நிக்கிறீங்க. நீ ஏதோ ஏணி மேல ஏறுங்கிற மாதிரி சொல்ற. யார் சொல்லி? என்னமோ சாதாரணமா ஏறி நிக்க சொல்ற கை மேல. அதானே சவால், புரியாம பேசினுக்கிற. அதெல்லாம் நான் வரலப்பா. பொண்டாட்டி உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டாமா? வேண்டாம். ஏண்டா வளர்ந்து கட்டவனே, இதான் உங்க ஊர்ல சிம்பிளான ரவுண்டா? பின்ன நினைச்சா தலை கிரு சுத்தி ரவுண்டா புகை வருது. நான் வரலப்பா. இங்க பாருங்க, பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்கணும். நீங்க லண்டன் போகணுமா வேணாமா? ஆமா, போகணும். அப்ப உள்ளங்கையில வச்சு தாங்குங்க. வேற ஏதாவது சொல்ல. போயா லூசு. அது தெரியும், வேற ஏதாவது சொல்லு. பாரு, போய் முதல்ல உட்காரியா. வாயா, உட்காருங்க. நானே உட்கார வைக்கிறேன். உட்காரு. கை நீட்டு. அப்படிதான். வாங்க, ஏறுங்க. லண்டன் போகணுமா வேணாமா? வாங்க. சித்தி, நீ ஏன்டா கத்துற? இந்த அம்மா ஏன் கை மேல ஏறி நிக்குதியா? இப்படி ஒய்ஃப் மனுஷனே, நீ நீட்டியா கைய? ஏமா, உன் புருஷன் கையில ஏறி நில்லுமா. உங்களுக்கும் சொல்லிட்டேன், அவங்க புருஷன் கையில ஏறி நில்லுங்க. ஏறி நில்லுமா. தூக்குங்க. தம் கட்டி தூக்குங்க. தம் கட்டி தூக்க வேணா. தண்ணி கேனா தண்டாவு கோபுரம் மாதிரி இருக்கா? இப்ப எப்படியா தூக்க? போயா, நீ இந்த கேம்ல ரிஜெக்டட். இந்த கேம்லயுமா? எல்லா கேம்லயும் ரிஜெக்டட் தான். கொஞ்சம் விட்டு கூட. நெஞ்சில ஏறி நிக்கவா? ஏய், என்ன நீ நானு போட்டி போட்டீங்க, இப்ப அபோட் டர்ன் ஆயிட்டீங்க. டர்ன் திஸ் சைடு மேன். திரும்புங்க. ஆமா, யார் வரா? நீ வா. நான் சின்ன பையன். மூத்தவங்க அண்ணனுங்க இருக்காங்கல்ல, அவங்க அண்ணிங்களை தூக்குனதுக்கு அப்புறம் நான் வரேன். என்ன மீரா? அண்ணா, தீபக் சொல்றதானே கரெக்ட். முதல்ல நீயே இறங்கு. ஆமாண்ணா, நீங்க தூக்குங்க. அதுக்கு நான் அரிசி மூட்டையே தூக்கிட்டு வேண்டாம். எதையோ ஒண்ணு தூக்கியா. இருங்கடா. இந்த பார் வசந்த், நான் கேட்டு எது இருக்கு நீ எதுவும் பண்ணதில்ல. முதல்ல வாய் திறந்து கேக்குறேன். முதல்ல நீ கிரிஜாவை தூக்கிடுறா. ஆமாண்ணா, அண்ணனை பார்த்தா பாவமா தானே.
இந்த குடும்பத்துல முதல் மரியாதை உனக்கு தானே, நீ இறங்கிட்ட. இரியா இரியா, நீ தூக்கலனாலும் பரவாயில்ல, அழுவாத, என்னால தாங்க முடியல. தீபக நீ முதல்ல வா. ஆனா நான் சின்ன பையன என்ன கம்ப்யூட்டர் நான் லாஸ்ட்ல ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு, யோ நீ தானே மூத்தவரே, வாயா அப்படி. நீ லண்டன் போணுமா வேணாமையா? போணுமே. சொல்லுமா, பாத்துக்கிட்டு இருக்க. போங்க. வாங்குறேன்ல. அண்ணே பாத்து என்ன, நமாஸ் பண்ண போறியா? இப்படி உட்கார்ந்தாதான் ஒரே தம்ல தூக்கலாம்பா. சரி கை கீழ வை. மாமா இப்படி. ஐயா ஐயா, இரியா, 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 இரியா. கை மேலே ஏறல, கால் கை எவ்வளவு கேப் இருக்குது? ஏன் கத்துற? இல்ல மச்சான், எப்படி இருந்தாலும் வலிக்கு தானே போகுது, அதனால தான் முதல்ல கத்திட்டேன். நீலு 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 பொறுமையா நீலு. ஐயா ஐயோ கை போச்சு. போயா உன் பந்தியமும் நீயும். பா 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 பா. வட போச்சுன்ற மாதிரி சொல்ற, போயா. வசந்த் நீங்க வாங்க. வாயா. போங்க நீ இந்த பக்கம் வாங்க. நல்லா ஜெயிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வேணுமா? லண்டன் போணுமா வேணாமா? போகணும்ல. கை நீட்டுங்க. ஏறி நில்லு, ஏறி நில்லு. அடச்சே, என்னையா தூக்குற நீ? போயா எந்திரிச்சு. ஆமா ஆமா சீக்கிரம் போ. கரெக்டா தூக்கணும். மீரா கொஞ்சம் பாத்து மீரா. ஏய் திமே, வாயா. போடா. மீரா வா மீரா. அப்படியே படுத்துக்க. நீங்க தான் பெட்டா போட்டு என்ன வச்சிருக்கீங்க, பண்ணிட்டு படுங்க இருக்க? போங்க சார். வையா கை எப்படி? வாமே எப்படி? மீரா வலது காலை எடுத்து வச்சு வா. வைங்க. வெரி குட். அப்படிதான். ஏறு 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 ஏறு. பாக்குறதுதான் நீ ஒல்லி, ஆனா பெரிய பேசாத பேசாத போ போ. யாரும் பொண்டாட்டி உள்ளங்கையில வச்சு தாங்க மாட்டேங்கிறீங்களே. அடுத்த ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு, தூக்க வந்துட்டாங்க. சே ஏப்பா இதுக்கு நல்லா கிரெயின்ல வச்சு தூக்கணும்பா. உள்ளங்கையில எப்படிப்பா தூக்க முடியும்? ஓயா இங்க பாருங்க, இதுதான் சவால். உள்ளங்கையில தாங்கணும். கங்காதரன் சார், நீங்க தான் ஃபைனலா இருக்கீங்க. ப்ளீஸ் கம். வாங்கப்பா. வாங்கப்பா வாங்கப்பா. இருங்கடா இருங்கடா இருங்கடா. துர்கா ட்ரை பண்ணலாமா? பசங்க விளையாடுறதுல நமக்கு எதுக்குங்க? பசங்க ஆசைப்படுறாங்க, வா வா ட்ரை போடா பண்ணலாம். கங்காதரா. அதே அதே. வைங்க சார். நான் ட்ரை பண்ணி தூக்கல, போம்மா. வா துர்கா வா வா கம். எப்படி தூக்க வராரு பாரு. பரவாயில்ல, சொன்னா கேளுங்க, வேண்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஜஸ்ட் ட்ரை கம். சொன்னா கேளுங்களேன். பரவாயில்ல துர்கா ட்ரை. ஷோ வா கம் ஆன் வா. கால வைங்க. அட ஏறி வைங்க சும்மா. கிளாப். அத்தை, என்ன என்னாச்சு? ஏன்? இல்ல, என்னால முடியாது. நான் உங்களை மிதிக்க வரலங்க, மதிக்க வந்தவ. டச் பண்ணிட்டாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். மிஸ்டர் கங்காதரன், நிஜமாவே நீங்க உங்க பொண்டாட்டி உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க. அதனாலதான் அவங்க உள்ளங்கையில ஏறவே பயப்படுறாங்க. ஹை லைக் இட். வெரி குட் வெரி குட் வெரி குட். மேடம், திட்டாம திட்டுறது, கில்லாம கிள்றது, தள்ளாம தள்ளுறது மாதிரி நீங்க இந்த போட்டியில கலந்துக்காமையே ஜெயிச்சிட்டீங்க. கை கொடுங்க கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க தான் வின்னர். அடுத்ததா உங்க வெடி. என்ன முழிக்கிறீங்க? மாமியார் வெடி. அதுல ஒரு கேம் இருக்கு. வெடியில என்னங்க கேம் இருக்கு? அப்படி கேளு குண்டு. அதாவது அந்த வெடிகுண்டு பாக்ஸுக்கு மேல ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ல நீங்க என்ன பண்ணணும்னு எழுதி இருக்கும். நீங்க போய் பட்டாசு வெடிச்சிட்டு வந்த உடனே அதை நான் படிச்சு காட்டுவேன். நீங்க அதே மாதிரி செய்ய வேண்டியதுதான். அதுல என்ன எழுதி இருக்கும்? 2 இட்லி கட்டி சட்னி எழுதி இருக்கும். வாங்க 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 வாங்க. சித்தப்பா, நீங்க தான் இந்த குடும்பத்துல மூத்தவரு. ஆமா. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். சித்தி வாங்க சித்தி. வெடிங்க சித்தி. அதுக்கு முன்னாடி இத நான் எடுத்துக்கிறேன். என்ன எழுதி இருக்கு? அதெல்லாம் அப்புறம் தான் சொல்லுவாங்க. இந்தாங்க லோடிச்சிட்டு போய் வெடிச்சிட்டு வாங்க. வந்துருங்க வந்துருங்க. அதுல என்ன எழுதி இருக்கு? இதுவா?
சித்தி நீங்க சித்தப்பாவை பார்த்து காதல் வசனம் சொல்லணும். இந்த மூஞ்சிக்கெல்லாம் காதல் வசனமா? சத்தியமா வரவே வராது. பல்ல கடிச்சுக்கிட்டாவது பேசுங்க. லண்டன் போவானமா நீங்க? போனோம். பேசுங்க. எதுக்காக நான் உங்களை சந்திக்கணும்? வேற விதி. சந்திச்சு எதுக்காக நான் என் மனச பறி கொடுக்கணும்? எதுக்காக உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்க, நீங்க யாருங்க? நீங்க யாரு? எதுக்காக என்ன பிடிச்சீங்க? போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்க? மாணிக் பாஷாவா இருந்தாரு. வாயில குத்திடுறேன். செக். இந்த வசனத்தை கேக்குறதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் இருந்தா அதை குச்சிடலாம். அடுத்தது மிஸ்டர் வசந்த். வா வசந்த் வா. வெரி குட். இந்தா வசந்த், சீட்டை நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க. அது காட்டு. அதெல்லாம் அப்புறம் போய் வெடிங்க போங்க. பார்க்கலாம். வைராஜா. என்ன வந்திருக்கு? கார்த்திக் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டை நீ பாடணும். கார்த்திக் சார் பாட்டா? என்னத்த பாடலாம்? வாங்க இந்த பக்கம் வாங்க. வாங்க. ஏங்க நீங்க என்ன நாரதகான சபாவில நிக்கிறீங்க? உங்க வீட்டுல தானே நிக்கிறீங்க. பாடுங்க. தாங்குடுதத்த தரிகிடதத்த தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜனு தாங்குடுதத்தி தரிகிடதத்தி தலாங்குதத்தி தகுதி ஏன் பட்டாசு ஏதாவது வாயில வச்சிச்சா? பாடியா? வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும், தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளமில்லா கூத்தும் தத்தி தருகிட தத்திக்கிணத்தோம் அட்ட வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் அடுத்தது நீங்க தான். இந்தாங்க. இருங்க அது உள்ள பேப்பரை எடுத்துக்கிறேன். இப்ப போங்க. ரொம்ப வருஷமா புஷ்வானம் தான். இந்த ஒரு வாட்டியாவது வெடி வெடிச்சு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க. பாத்து வைங்க. பாத்து அப்படி கிடையாது. இங்க பாருங்க, நான் பண்றேன் பாருங்க. நீ போடா, எனக்கு தெரியும். சீக்கிரம் பத்த வைங்க. டான்ஸ் கிச்சு ஆட சொல்லாத. அந்த தப்பா பண்ண மாட்டேன். ஆடி போய் தான் இருக்கேன். நீங்க ஆடலாம் வேணாம். நின்ன இடத்துல இருந்து ஸ்டாண்ட் அப் காமெடி ஏதாவது பண்ணுங்க. அது தூள் பண்ணிடுவேன். அதாவது ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் எப்படி சொல்லி தருவார், எப்படி எல்லாம் அவஸ்தைப்படுவார்னு காமிக்க போறேன். மாமா வா. அது நேற்றுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதேதான். கை இப்படி போனோம். மங்களகர மந்தகாச பதனம் எங்க சொல்லு. ஏண்டி நேற்று சொல்லி கொடுத்தேன். மங்களகர கை பாரு. மங்களகர மந்தகாச பதனம் சொல்லு. மங்களகர மந்தகாச தலையில போடுவேன். அடுத்து பல்லெல்லாம் விட்டுப்பேன். மங்களகர மந்தகாச சொல்லேண்டி. வரல. பாடு பாடு. மங்களகர படா. கலையிட்டீங்க. அப்படி போங்க. அடுத்தது தீபக். இங்க இருக்கேன். சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ. ஹீரோ போய் வெடிங்க. என்னடா வித்தியெல்லாம் காமிக்கிறேன். கட்டுவாங்க. இப்ப நிஜமா கொளுத்துட்டேன்.
பட்டாசுலாம் வெடிச்சு வாங்கம்மா வாங்க. இப்ப தீபக் பண்ண வேண்டியது சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும்? பழைய டிராமா டைலாக் பேசணும். நிறுத்துங்க. என்னடா இது? மரியாதை குறைவா பேசுறான். பங்கா ராஜ்யத்தை பங்கு போடுவது என்பது பெற்ற தாய் பங்கு போடும் கொலைபாதகத்துக்கு சமம். ஒரு காலமும் நான் இதை அனுமதியேன். மதுராந்தகன் 6 மாதங்களுக்கு முன் தான் பிறந்தானா? இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் என்ன செய்து கொண்டிருந்தான்? இக்கட்டான பிரச்சனையை மறந்து சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தானா? கேளுங்க, எனக்கு இளவரசு பட்டம் கட்டி 3 ஆண்டுகளாக ஏன் ஊமையாக இருந்தீர்கள்? இப்பொழுது என்ன திடீர் என்று அரசூரிமை? நினைவுபடுத்துகிறேன், தற்போது நான் தான் பட்டத்துக்குரிய இளவரசன். எல்லோரும் நான் கூறுவதை நன்றாக காது கொடுத்து கேளுங்கள். 6 மாதங்களுக்கு முன் இதே கடம்பூர் கோட்டை வாசலில் நடந்ததே ஒரு சதி கூட்டம். அதில் கலந்து கொண்ட அத்தனை குறுநில மன்னர்களையும் இதே கடம்பூர் கோட்டை வாசலில் காழிவில் ஏற்ற போகிறேன். ஏன் இந்த அமைதி? பாருங்க, இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பட்டாசு வெடிச்சா நல்லா பேசுவான்னு தெரியுது. தீபக்கே கலக்கிட்ட போ. போய் நில்லு, அங்க போய் நில்லு. அடுத்தது யாரோ கிரிஜா, வாங்க முன்னாடி வாங்க வாங்க. இந்தாங்க. ஐயோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வந்திருக்கே. போங்க போய் வெடிங்க. அப்புறம் சொல்றேன் போமா. அது வெடி லிப்ஸ்டிக்னு வாயில தேய்ச்சிட போறேன். பாத்து பாத்து பத்தினெடுத்து கங்காதரன் சார், இவங்களுக்கு வந்திருக்கிறது என்னன்னா மெட்ராஸ் பாஷையில பேசணும். ரெடியா? ஆனா ஒரு விஷயம். என்னம்மா? அவரை இங்க வர சொல்லுங்க. அவரையா? என்னால இந்த மாதிரி தான் பேச. முன்னாடி வா வா. இல்ல ஏய்யா, உனக்கு இம்மா நெஞ்சு தைரியம் இருந்தா உன் நெஞ்சுக்கு என்ன பொண்ணு கேட்டுன்னு வந்திருப்ப. பேமணி பேமணி, என் கலரை பாத்துக்கினியா? நல்லா பாருமா. இசுட்டாரு கணக்காக்கிற எனக்கு நீ எங்கடா? உனக்கு நான் பொஞ்சாதியா ஓணுமா கொய்யா? ஏய், நீயும் நானும் ஜோடி போட்டுக்கின்னு தெருவுல போனா உனக்கு கௌரதியா இருக்கும். போற வரவனுங்க என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. ஏய் ஏச்சி சோலே, எனக்காக வர மாப்பிள்ளைங்க எல்லாம் சூப்பர் செம்ம கலர்ல வருவானுங்க. அதனால என்னாண்ட பிரச்சனைய வச்சுக்காம வாரமா போய் சூப்பரா நீ. பா, கொஞ்ச நேரத்துல அந்த பட்டாசை விட ரொம்ப வேகமா வெச்சியமா நீ. ச்சே, காது குத்து கேக்குற மாதிரியா இருந்தது. நெக்ஸ்ட் பிரேம் சார். என்னப்பா வந்திருக்கிறதுல? என்ன வந்து அதெல்லாம் அப்புறம் சொல்லுவாங்க. அப்புறம் சொல்றேன். இப்ப வை, அதெல்லாம் அப்புறம் வந்து விவரமா கேளு. இந்தாங்க பிரேம் தம்பி, பார்த்து ஜாக்கிரதை. சிறுவாரு. வா, இது முகம் வா. ஆமா, நீ 2 குழந்தைக்கு அப்பா தானே? ஆனா இப்ப இதுல என்னன்னா, இப்ப நீ குழந்தை மாதிரி நடிக்கணும் பாஸ். என்ன காப்பீங்க? இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்காரு, இவரை போய் குழந்தை மாதிரி நடிக்க சொல்றீங்க? பேசாம இருங்க பாஸ். அதுல PhD வாங்கின ஒரு எனக்கு தெரியாதா? நடிங்க பாஸ். சரி, ஒரு மேடையில கொண்டு போய் ஒரு LKG படிக்கிற பையனை இந்த பாபா பிளாக் ஷிப் சொல்றதுக்கு அவங்க அம்மா அப்பா கொண்டு போய் மேடையில நிப்பாட்டாங்க. ஆமா, நடிக்க. நான் பாத மாத்தேன். பாடுமா? நான் பாத மாத்த போ. ஆடுறீ கண்ணு. பாத மாத்த போ. எனக்கு என்ன வேணும்? சாக்லேட் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தரேன். அப்ப நான் பாடுறேன். பாடு பாடு. பாபா பிளாக் ஷிப், have you any wool? Sir, yes sir. Tea bags full. One for my master, one for my day. One for the little boy who lives
down the lane. ஐயோ எனக்கு மூச்சா வருது. இந்த ஆளு நிலவணி நீதான் வா. வாமா வாமா இது பண்ணிக்காத. குண்டே அப்படி வாழ்க்கையில முதல் தடவையா பத்த போகுது. கீழே வச்சுட்டு அப்படியே வை. பத்திரம் பத்திரம். வைங்க 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 வைங்க. பார்த்து வைங்க. வாமா வாமா டேபிள் அடுக்கு பொறுமையா வா. வா. அதாவது உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா காதல் கோட்டை அப்படின்ற படம் வந்துச்சுல, அதுல இருக்கிற மெயின் வசனத்தை மலையாள பாஷையில நீங்க பறையணும். എന്റെ കുട്ടി കുറച്ച് മലയാളത്തിൽ സംസാരിക്കണം. ഒരു സുന്ദരിയായ ഒരു പെൺകുട്ടി, അവൾ ഇവിടെ ചെന്നൈയില്. ഒരു ചുള്ളനായ ഒരു ചെറുക്കൻ, അവൻ അവിടെ ഡൽഹിയില്. അവനും അവളും ഒരാളെ കണ്ടിട്ടേ ഇല്ല. പക്ഷെ കത്തിലൂടെ സംസാരിച്ച് അവരിനുള്ളിൽ പ്രേമം വന്നു. അത് കഴിഞ്ഞിട്ട് പ്രേമം സക്സസ് ആയില്ല. അവൻ ഈ വഴിക്ക് പോയി, അവൾ ആ വഴിക്ക് പോയി. അവസാനം രണ്ടുപേരെ എല്ലാം പൊട്ടി പോളിഷ് ആയെന്ന് വിചാരിച്ചപ്പോ അങ്ങനെ നടന്നില്ല. കാലിലെ വേറെ നീ പോമാ തായേ പോ. അടുത്തത് മീര. எவ்வளவு இருப்பீங்க? நீ பார்த்து சொல்லிட்டு போற. இத வேணா கூட போய் பார்த்து வை. போ. தீபக்கே பாத்து பாத்து மீரா பத்திரம். தீபக் வாயில கொளுத்திர போற. பின்னாடி வந்துரு. என்ன எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு? நீ குளுக்குற குளுக்குல சூச்சு வந்துரு போதே. அதாவது இதுல என்ன வந்திருக்குன்னா உன்னுடைய அழகிய வாய்ஸ்ல ஐயோ பாடணும். நான் பாடுறேன், பட் இவங்கள யாராவது செத்து போகாம இருப்பாங்களா? தைரியமா பாடு. ஆனா பாடு. ஓகே கண்ணே. ஹே பேபி, என் ஹார்ட்ட விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் போறியா? என் லைஃப விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் போறியா? லவ் என்றால் டாம் அண்ட் ஜெர்ரி போல, லைஃப் என்றால் ரோலர் கோஸ்டர் போல, மச்சேனே கரண்ட் மேல கால, மேரேஜ் மேடன் ஹெவன் யாரு சொன்னது? இருங்க. ஆக்சுவலா இப்பதான் நம்ம மெயின் பிக்சருக்கே போக போறோம். போங்க. கங்காதரன் சார், கடைசியா நீங்க தான். நான் இருக்குப்பா, விடுங்கப்பா. ஐயா வாங்க ஐயா. அட வாங்க சார். சரி வரேன். குடு. இந்தாங்க வெடிங்க. இந்தாங்க ஐயா. ஆனா ஒரு விஷயம் சார், ஓபன் பண்ணி சொல்லுங்க. நீங்க வெடிங்க முதல்ல, அப்புறம் சொல்றேன். கங்காதரா ரொம்ப ஈஸிடா, கையிலே வச்சு வெடி. சும்மா வச்சு பாரு. அவன் வீர ஐயாவா? வெடிப்பாரு வெடிப்பாரு. ஆமா பாத்து பாத்து தில்லு பாத்தீல, கையில வச்சு வெடிக்கிறாரு. கையிலேயே வா. அப்பா கையாடா கையாடா. இந்த வெடி கூட உங்க மனைவி கிட்ட இருந்து உங்களை பிரிக்கல சார். ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்க. வெடியை காட்டி கொடுத்துச்சு. ஆமா, இப்ப நீங்களும் உங்க ஒய்ஃபும் சேர்ந்து என்னால முடியவே முடியாது. ஐயோ எனக்கு அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா டூயட் பாடு ஆடுங்க ஐயா. போங்கய்யா 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 போங்க போங்க போங்க. நீங்க பின்னாடி வாங்க. ரெடி? 1 2 1 2 3 4 ஓகே,
கேம் எண்டுக்கு வந்துட்டோம். யாரு வின்னரா இருப்பான்னு நீங்க எல்லாம் கெஸ் பண்றீங்க. கரெக்ட் கரெக்ட். இந்த போட்டியில வந்து வெற்றி அடைஞ்சது மிஸ்டர் கங்காதரன் அண்ட் மிஸ்ஸஸ் கங்காதரன். எல்லாருக்கும் நன்றி. ஜெயிச்சது நாங்களா இருந்தாலும் ஃபாரினுக்கு சித்தப்பாவும் சித்தியும் அனுப்பிச்சிடலாமா? உங்க விருப்பம். லக்கே, நீங்க 2 பேரும் தான் போறீங்க. ஓகே சித்தப்பா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. நானும் லண்டன் அப்ப நானு யாருங்க? யார் பாது? யார் மணி? ஏன் புருஷனா அவ கூட ஃபாரின் அனுப்புறதுக்கு நீ யாரு? என்ன புருஷனா? அட பாவி சித்தப்பா, ஊரெல்லாம் பட்டாசு வெடிக்கும் போது நடுவுல நீ ஜாட்டியை கொளுத்திருக்கியா? மனுஷனாயா நீ? 15 வருஷமா புஷ் வாழ்ந்தா, இப்போ வெடி வெடிக்க போறேன். அம்மா யார் மணி? வெளியே போ. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், ஐயோ அதே போதுமா, கழுத்து. போதும். அதுக்கே போவாத, ரொம்ப லோக்கல் ஆயிடும். சித்தப்பா என்ன இதெல்லாம்? ஏய் யாருடி நீ? சொல்லு. என் கழுத்துல தலைய கட்டிட்டு எனக்கு குழந்தை கொடுத்த தாயாக்குனது நீதானே? என்னது? ஐயோ தெய்வமே, இந்த பூமி வெடிக்காதா? இத பாருமா, தெரிஞ்சோ தெரியாமலோ தாலியை கூட நான் கட்டிருக்கலாம். ஆனா நான் இப்படி இவர் தாயாக்க முடியும்? சான்ஸே இல்லையே. யாருக்கு நீங்க பயப்பட வேண்டாங்க. இது உங்க குழந்தை தானே, ஒத்துக்கோங்க. ஐயோ பொடி இவளே. ஆம துரத்தினால ஓட முடியாத நானே நாய் துரத்தியா ஓட போறேன். இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. என்ன விட்டுருங்க. சித்தப்பா பதறாத. சித்தி பதறாதீங்க. இது நான் ரெடி பண்ண ஒரு சின்ன செட்டப். ஓகே விவாஸ், நீங்க இப்போ மாமியார் தேவை வீட்ல சந்தோஷமா தீபாவளி கொண்டாடினதை பாத்திருப்பீங்க. இதே மாதிரி சந்தோஷமா உங்க வீட்லயும் தீபாவளி கொண்டாடுங்க. பட்டாசு வெடிச்சு, ஆனா கேர்ஃபுல்லா வெடிங்க. ஓகே? இப்போ நான் வெடிக்கிறத நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. இவங்க எல்லாம் வெடிக்க போறாங்க, நான் வேடிக்கை பார்க்க போறேன். ஓகே கமான் யா. Zee Tamil viewers, happy Diwali. Take care and enjoy yourself. நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு எங்களது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் ஜீ தமிழின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ தமிழ் நேயர்களுக்கு எங்களுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஜீ டிவி நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Happy Diwali!